நல்ல ஜூஸி அண்ட் கிறிஸ்பியாக ஸ்பைசியான பொரிச்ச கோழி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற 65 டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வரமிளகாய் மட்டும்தான் காரம், அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வரும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைச்சி ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பெசரி எடுத்ததும் இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. மினிமம் 1/2 மணி நேரம் இருந்தால் போதும், மேக்ஸிமம் 1 மணி நேரம் கூட வைக்கலாம். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அடியிலேருந்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது சிக்கனில் எல்லாம் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பீஸாக உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்க்கும் போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக கலர் ஆகிடும், உள்ளர வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்து பபிள்ஸ்லாம் லைட்டாக அடங்கினதும் மேலே லைட்டாக கருவேப்பிலை தூவி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். நம்ம மைதா மாவு ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல, ஆனால் மசாலாலாம் உதிராமல் நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. இது மேலே கட் பண்ணின ஆனியனை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட ஒரு லெமன் பீஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் 65 டேஸ்ட்டில் பொரிச்ச கோழி ரெடி. பாருங்கள், உள்ளர எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இதை மட்டன் பிரியாணி, குஸ்கா ரெசிபியோட சர்வ் பண்ணுறதுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம்.